பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் சரவணன் இருந்துட்டு நேராக கோமதி கிட்ட வந்து, அம்மா இப்போ தான் நான் லாயரை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன், நோட்டீஸாக அவளுக்கு நான் அனுப்பி விட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. டே சரவணா, உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிடுச்சுடா. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் மனசார கூட நீ நினச்சது கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கை இப்போ சுக்குநூறாக உடஞ்சி போச்சுடா. ஏதாவது ஒன்று பேசி நாங்கள் சேர்த்து வச்சுருப்போமேடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா, அந்த ஒரு முடிவு மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்க. இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். அதனால் மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ளே பிடிச்சி என்னை தள்ளி விட்டுறாதீங்கம்மா. அதுக்கு செத்த பொண்ணு கூட சொல்லிவிடுங்க. நான் செத்து போக தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக போலீஸ் திடீர்னு வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. மயில் அதுக்கு அடுத்ததாக ஸ்டேஷனுக்கு வந்து இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பு பண்ணது எல்லாமே நாங்கள் தான். ஆனால் நான் மனசார எங்கள் வீட்டாளுங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இனிமேல் எங்கள் வீட்டில் என்னால் இருக்க முடியாது. நான் என் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இனிமேல் இவளை மன்னிச்சு மருமகளான் அங்கே கூட்டிகிட்டு போக தயாராக இல்லை. எங்களை இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தினவளை எப்படி நம்பி வீட்டுக்குள்ளே விடுறது? நாங்கள் இப்போ சொல்கிறோம், கோர்ட்டில் போயிட்டு டிவோர்ஸ் வாங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அத்தை, நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க. உங்கள் அம்மா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்கக்கிட்டேயே எல்லா நியாயத்தையும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.